ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ நம்ம அக்டோபர் மந்தோடைய எல்லா டாப்பிக்குமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஹோப் அது எல்லாருமே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே இந்த கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். வாட் ஆர் த நேம் ஆஃப் 2 ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் லான்ச்டு பை இந்தியன் கோஸ்ட் கார்ட்? ஸோ இந்திய கடலோர காவல்படை அறிமுகப்படுத்திய 2 விரைவு ரோந்து கப்பல்களின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய கடலோர காவல்படை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 முக்கியமான ரோந்து கப்பல்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரோந்து கப்பலோட பெயர் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஆகாஷ் அண்ட் ஆதித்யா. ஆப்ஷன் பி அர்ஜுன் ஆகாஷ். ஸோ ஆப்ஷன் சி அத்தியமியா அக்ஷர். ஆப்ஷன் சி அஸ்தர் அஸ்வின். ஸோ இதில் எது சரியான விடைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டு, இந்தியாவுடைய கடலோர காவல்படை லான்ச் பண்ண முக்கியமான 2 கப்பல்களுடைய பேர் என்ன? 2 பேட்ரோல் கப்பல், ரோந்து கப்பல்கள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு கப்பலோ இல்லை புதுசாக ஒரு சேட்டலைட்டோ சம்திங் எது லான்ச் பண்ணாலும் சரி, அதோடைய பேர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா அதிலிருந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அப்போது இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ இந்தியாவுடைய கடலோர காவல்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 விரைவு ரோந்து கப்பல்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தியமியா அக்ஷரா. ஸோ அத்தியமியா அக்ஷரா அப்படிங்கிறது தான் இந்தியா கடலோர காவல்படை 2 புதிய ரோந்து கப்பல்கள். ஸோ அடுத்து, வாட் இஸ் த தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2024? ஸோ 2024 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். ஸோ விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படிங்கிறது இந்தியாவில் கரப்ஷனை ஒழிக்கணும், இந்தியாவில் அந்த ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடத்துகிறாங்க. எனது விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். ஓகேங்களா, விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடத்துகிறாங்க. ஸோ இந்த 2024 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கோடைய தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்கள் பார்க்கலாம். இன்டெகிரிட்டி ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபார் நேஷனல் ப்ராஸ்பரிட்டி, எத்திக்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ். ஸோ தேசிய வளர்ச்சிக்கான நேர்மை, வெளிப்படையான ஆட்சி, நாட்டின் செழிப்புக்கான நேர்மை கலாச்சாரம், ஸோ பொது சேவையில் நெறிமுறைகள். ஸோ இப்போ இந்த 2024 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கோட தீம் என்ன அப்படிங்கிறதா கேள்வி. இந்த மாதிரி ஒரு முக்கியமான டேஸ் பற்றி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டேக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முக்கியமான டேக்கு தீம் கொடுத்துருப்பாங்க. அந்த தீம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி தீம்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கோட தீம் என்ன அப்படின்னா கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபார் நேஷனல் ப்ராஸ்பரிட்டி. என்னது? கல்ச்சர் ஆஃப் இன்டெகிரிட்டி ஃபார் நேஷனல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது தான் 2024 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக்கோட தீமாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து, which recent disaster was declared as state specific by தமிழ்நாடு கவர்மெண்ட்? ஸோ தமிழக அரசால் மாநில குறிப்பிடப்பட்ட பேரிடராக அறிவிக்கப்பட்ட சமீபத்திய பேரிடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஸோ இந்த கொஷினை நம்ம வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ தமிழக அரசாங்கம் எந்த டிசாஸ்டர், எந்த பேரிடர் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர், மாநில பேரிடராக தமிழக அரசாங்கம் எந்த பேரிடரை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ கிளைமேட் சேஞ்ச், அர்பன் ஃப்ளட், ஃபாரஸ்ட் ஃபயர், ஹீட் வேவ். ஸோ காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், அர்பன் ஃப்ளட் நகர்ப்புற வெள்ளம், அடுத்து காட்டுத்தீ, வெப்ப அலைகள். ஸோ இதில் தமிழக அரசாங்கம் எந்த டிசாஸ்டரை ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஹீட் வேவை. எதை? ஹீட் வேவ், வெப்ப அலைகளை தான் தமிழக அரசாங்கம் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் யாராச்சும் இந்த ஹீட் வேவ்னால இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கொடுப்பாங்க. ஸோ பொதுவாக யாரெல்லாம் அந்த பேரிடரில் இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும்? 4 லட்ச ரூபாய் வர அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இனிமேல் யாரெல்லாம் இந்த ஹீட் வேவ்னால் இறந்து போகிறாங்களோ அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க? 4 லட்சம் ரூபாய் உதவி கொடுக்குறாங்க, நிதி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து, விச் பேங்க் ரிசீவ்ட் த பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அவார்ட் ஃப்ரம் த குளோபல் ஃபினான்ஷியல் மேகசின்? ஸோ குளோபல் ஃபினான்ஸ் மேகசினிலிருந்து இந்தியாவின் சிறந்த வங்கி விருதை பெற்ற வங்கி எது? ஸோ ரீசெண்டாக யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய குளோபல் மேகசின், யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய குளோபல் மேகசின் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிறந்த வங்கிகளுக்கான விருது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இந்தியாவுடைய சிறந்த வங்கி அப்படிங்கிற இந்த விருதை யார் வாங்கியிருந்தா? இந்தியாவுடைய எந்த வங்கி வாங்கியிருந்தாங்க? HDFC, ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா,
பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ HDFC வங்கி, ICICI வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி. ஸோ இதில் எந்த வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளோபல் ஃபினான்ஸ் மேகசினுடைய பெஸ்ட் பேங்க், ஸோ பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த விருதை பெற்றா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நீங்கள் பேங்கிங் எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் விச் பேங்க் ரிசீவ்டு த பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அவார்ட்? ஸோ பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா அவார்டு அப்படிங்கிற இந்த விருதை எந்த பேங்க் வந்து வாங்குறாங்க? ஸோ HDFC, ICICI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். எந்த பேங்க் வந்து பெஸ்ட் பேங்க் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து யார் வாங்குறா? ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா, இதுக்கான சரியான விடை வந்து SBI. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய பெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற இந்த விருது வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விருதும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய உலகத்துடைய பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர், உலகத்துடைய பெஸ்ட் மத்திய வங்கி, சிறந்த மத்திய வங்கி ஆளுநர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு யாருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சக்தி காந்த தாஸ் அவர்களுக்கு தான் அந்த விருது வழங்கியிருந்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு மொத்தம் 2 விருது. ஒன்று இந்தியாவுடைய பெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற கேட்டகரியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அப்படிங்கிற கேட்டகரி யார் கொடுத்துருக்காங்க? சக்தி காந்த தாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த கேள்வி, விச் சிட்டி வான் த UMI அவார்ட் ஃபார் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்? ஸோ எந்த நகரம் சிறந்த பொது போக்குவரத்துக்கான UMI விருதை வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ UMI அப்படிங்கிறது என்னென்னா அர்பன் மொபிலிட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு அவார்ட். ஸோ அர்பன் மொபிலிட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த அர்பன் மொபிலிட்டி இந்தியா அவார்டில் எந்த நகரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ஸோ சிறந்த பொது போக்குவரத்து சிறப்பாக இருக்கிறதுக்காக எந்த சிட்டிக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க? ஸோ கொச்சி, புவனேஸ்வர், ஸ்ரீநகர், காந்திநகர். ஸோ எந்த மாநிலத்துக்கு எந்த சிட்டிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க? கொச்சி, புவனேஸ்வர், காந்திநகர், ஸ்ரீநகர். ஸோ ரீசெண்டாக UMI அவார்ட், அர்பன் மொபிலிட்டி அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எக்கச்சக்கமான கேட்டகிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கேட்டகிரி என்ன அப்படின்னா பொது போக்குவரத்துக்கான கேட்டகிரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான கேட்டகிரி. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல யாருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புவனேஸ்வருக்கு. ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் சிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? இந்த UMI அவார்ட் ஃபார் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ சிறந்த பொது போக்குவரத்து. ஸோ சிறந்த பொது போக்குவரத்துக்கான அவார்டு வந்து யாருக்கு? இந்த புவனேஸ்வருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. அதே மாதிரி இதில் கூட ஸ்ரீநகர் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ரீநகருக்கு என்ன அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்ரீநகருக்கு வந்து நான் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ நான் மோட்டரைஸ்டு டிரான்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக ஸ்ரீநகருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து அவார்டு வந்து கொச்சிக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ புவனேஸ்வருக்கு வந்து பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ்? ஸோ உலக நீதித்திட்டத்தின் சட்ட விதி குறியீட்டின் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ ரீசெண்டாக வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ், என்ன இண்டெக்ஸ்? ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன? 79, 98, 140, 142. ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ். ஸோ ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸில் இந்தியா வாங்கின ரேங்கிங் என்ன? ஸோ 79, 98, 140, 142. ஸோ ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸில் இந்தியா வாங்கின ரேங்கிங் என்ன அப்படின்னா 79வது ரேங்கிங். இதில் மொத்தம் 144 நாடுகள், எத்தனை நாடுகள்? 144 நாடுகள் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியாவிற்கு 79வது ரேங்கிங் வந்து கிடச்சிருக்கு. இதில் கடைசிக்கு முன்னாடி ரேங்கிங் யார் வாங்கியிருக்காங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் வந்து இதில் கடைசிக்கு முன்னாடி ஐ திங்க் 144 பாகிஸ்தான் வந்து 142 ரேங்கிங் வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியா வந்து 79. இந்தியா வந்து எத்தனை ரேங்கிங் வாங்கியிருக்காங்க? இந்தியா வந்து 79வது ரேங்க் வந்து இந்தியா வாங்கியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு பற்றி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேள்வி கேட்கறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான புக்கு தான் ஹூ ஆத்தர் த பயோகிராஃபி ரத்தன் டாட்டா லைஃப். ஸோ ரத்தன் டாட்டா லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு கைஸ். ஸோ யார் ரத்தன் டாட்டா லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கா? ஸோ ரத்தன் டாட்டா, தாமஸ் மேத்யூ, ஹாரிஸ் பாட், பீட்டர் கேசி. ஸோ இதில் யார் வந்து ரத்தன் டாட்டா லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை எழுதியிருக்கா? ஸோ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறை யார் வந்து எழுதியிருக்கா? ஸோ ரத்தன் டாட்டா லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தன் டாட்டாவுடைய வாழ்க்கை வரலாறை யார் எழுதியிருக்கா?
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வினா ரத்தன் டாட்டா அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இந்தியாவுடைய அந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் நிறையா தான தர்மங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் என்னென்னா ரத்தன் டாட்டா லைஃப் அப்படிங்கிற புத்தகம். ரத்தன் டாட்டா லைஃப் அப்படிங்கிற புத்தகம். ஸோ இதை யார் எழுதியிருக்கா? ரத்தன் டாட்டா, தாமஸ் மேத்யூ, ஹாரிஸ் பாட், பீட்டர் கேசி. ஸோ இதில் யார் வந்து ரத்தன் டாட்டா லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருக்கா? எனி ஐடியாஸ்? எதுவும் ஐடியா இருக்கா யார் எழுதியிருக்கான்னு? ஸோ ரத்தன் டாட்டா லைஃப் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா இதை தாமஸ் மேத்யூ. ஸோ தாமஸ் மேத்யூ அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ அக்டோபர் மாதம் இந்த புத்தகம் வந்து சேலுக்கு வந்து வந்துருச்சு, ரத்தன் டாட்டா லைஃப். ஸோ அடுத்து who has been appointed as the ஜார்க்கண்ட் எலெக்ஷன் அம்பாசிடர். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜார்க்கண்டில் எலெக்ஷன் நடந்து ரிசல்ட்லாம் முடிஞ்சு ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து ஜார்க்கண்டோடைய சிஎம்மாக பதவி ஏற்றிக்கிட்டாரு. ஸோ இந்த ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் அதிகமான வாக்குப்பதிவு இருக்கணும், வாக்குப்பதிவு இந்த ஓட்டர் டர்னவுண்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜார்க்கண்டோடைய அந்த எலெக்ஷனுக்கான ஜார்க்கண்டோடைய சட்டமன்ற எலெக்ஷனுக்கான அம்பாசிடராக ஒரு நபர் வந்து நியமிச்சிருந்தாங்க. அவர் யார்? சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா. ஸோ ஜார்க்கண்டோடைய எலெக்ஷனுக்கான அம்பாசிடராக யாரை நியமிச்சிருந்தாங்க? ஸோ ஜார்க்கண்டோடைய எலெக்ஷனுக்கான அம்பாசிடராக யாரை வந்து நியமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா. ஸோ யாரை ஜார்க்கண்டோடைய யாரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்டோடைய எலெக்ஷனுக்கான அம்பாசிடராக ஜார்க்கண்டோடைய எலெக்ஷனுக்கான அம்பாசிடராக யாரை நியமிச்சிருந்தாங்க? சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கெஸ் ஒர்க் மூலியமாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஜார்க்கண்டில் ராஞ்சி அப்படிங்கிறது யாருடைய பிறந்த ஊர்? ஸோ எம்எஸ் தோனி அவருடைய பிறந்த ஊர் தான் என்ன? ஜார்க்கண்ட். அப்போது கண்டிப்பாக வந்து அவரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இதுக்கான அம்பாசிடர் வந்து அப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எம்எஸ் தோனி. ஸோ மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் வந்து ஜார்க்கண்டோடைய எலெக்ஷனுக்கான அம்பாசிடர். ஸோ ஜார்க்கண்ட் நடக்கூடிய இந்த எலெக்ஷனுக்கான அம்பாசிடர் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? எம்எஸ் தோனி அவர்களை, மகேந்திர சிங் தோனி அவர்களை அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் 7th anti-submarine warfare shallow aircraft recently launched by Indian Navy? ஸோ இந்திய கடற்படையால் சமீபத்தில் அறிமுகப்படுத்த 7வது நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆழமற்ற நீர்க்கப்பலின் பெயர் என்ன? ஸோ 7வது இந்த ஆன்டி வேஃபர் மெஷின் இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதோடைய பெயர் என்ன? இந்த 7வது ஆன்டி சப்மரைன் வேஃபேர் ஷாலோ கிராஃப்டோட பேர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதோட பேர் என்ன? அர்னாலா, விக்ராந்த், அபே, விக்ரமாதித்யா. ஸோ அர்னாலா, விக்ராந்த், அபே, விக்ரமாதித்யா. ஸோ இதோட பேர் என்ன? அர்னாலா, விக்ராந்த், அபே, விக்ரமாதித்யா. ஸோ இந்தியாவுடைய நேவி வந்து புதுசாக லான்ச் பண்ண இந்த 7வது ஆன்டி சப்மரைன் வேஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டோட பேர் என்ன? ஸோ அர்னாலா, விக்ராந்த், அபே, விக்ரமாதித்யா. அர்னாலா, விக்ராந்த், அபே, விக்ரமாதித்யா. இதோட பேர் என்ன அப்படிங்கிறத வந்து கேள்வி. ஸோ இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமாக புதுசாக என்னென்ன அது வந்து ஒரு ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு போட்டாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு மிசைலாக இருக்கட்டும், அப்படின்னா ஒரு துப்பாக்கி இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த பேர் ஞாபகம் வச்சுங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா அபே. ஸோ அபே அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். இதோட பேர் என்ன? அபே. ஸோ அபே அப்படிங்கிறது தான் இந்த ஏர்க்ராஃப்டோட இந்த சப்மரீனோட பேர். ஓகேவா? ஸோ அடுத்து the Center for Generative AI. So the Center for Generative AI, Shiranj at IIT Jodhpur is a collaboration between which organization? ஸோ ஐஐடி ஜோத்பூரில் உள்ள ஜென்ரேட்டிவ் ஏஐ சிரஞ்ச் மையம் எந்த நிறுவனங்களுக்கு இடையேயான கூட்டுப்பணியாகும்? ஸோ ஐஐடி ஜோத்பூர், ஸோ ராஜஸ்தான் ஐஐடி ஜோத்பூரில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எந்த இரண்டு கம்பெனிஸ் சேர்ந்து இது பண்ணியிருந்தாங்க? ஸோ மெட்டா கூகுள், இந்தியா ஏஐ மைக்ரோசாஃப்ட், இந்தியா ஏஐ மெட்டா ஐபிஎம். இதில் எந்த 2 நிறுவனங்கள் சேர்ந்து ஐஐடி ஜோத்பூரில் சிரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க? ஸோ ஐஐடி ஜோத்பூரில் எந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து சிரஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதா கேள்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இது யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா இந்தியா அண்ட் மெட்டா. இந்தியா ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இந்த ஏஐ டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் இவங்களும் மெட்டா. இந்த மெட்டா அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் தான் மெட்டா. ஸோ மெட்டா அதுக்கப்புறமா இந்தியா ஏஐ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ விச் ஸ்டேட் ரிசீவ்ட் $434.25 million loan from Asian Development Bank for Renewable Energy Development. ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டிற்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இடமிருந்து
$434.25 மில்லியன் கடன் பெற்ற மாநிலம் எது? ஸோ எந்த மாநிலம் கடன் பெற்றிருக்காங்க? குஜராத், கர்நாடகா, அசாம், ராஜஸ்தான். குஜராத், கர்நாடகா, அசாம், ராஜஸ்தான். ஸோ குஜராத், கர்நாடகா, அசாம், ராஜஸ்தான். இதில் எந்த மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிய வளர்ச்சி வங்கியிடமிருந்து $434 பில்லியன் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. மெயினாக எதுக்காக அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ரினியூவபிள் எனர்ஜிக்காக. ஸோ மெயினாக சோலார் பவர் பிளான்ட் வந்து கட்டுறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது இந்த மாநிலத்துடைய கரிபி அங்லாங் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாநிலம் யார் அப்படின்னா அசாம். அசாம் தான் வந்து 434.25 மில்லியன் வந்து லோன் வந்து வாங்குறாங்க. அடுத்து, ஹூ வான் த சில்வர் மெடல் இன் த 59 கிலோகிராம் கேட்டகரி அட் த அண்டர் 23 ரஸ்லிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த உலக சாம்பியனில் 59 கிலோ பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ரஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் அண்டர் 23 59 கிலோ கேட்டகரியில் வெள்ளி பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்கா. ஸோ மோனிகா, ராணி ராம்பால், அஞ்சலி, மரியா ஷரப்போவா. ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் வந்து மரியா ஷரப்போவா எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா மரியா ஷரப்போவுக்கும் ரஸ்லிங்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ மரியா ஷரப்போவா யார்? இவங்க வந்து ஒரு டென்னிஸ் வீராங்கனை. ஸோ மரியா ஷரப்போவா அப்படிங்கிறவங்க யார்? இவங்க டென்னிஸ் வீராங்கனைனால ஸோ இவங்களுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஸோ அடுத்து ராணி ராம்பால் அப்படிங்கிறவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ராணி ராம்பால் அப்படிங்கிறவங்க யாருன்னா இந்தியாவுடைய முன்னாள் ஹாக்கி பிளேயர், இந்தியாவுடைய முன்னாள் உமன் ஹாக்கி பிளேயர். இப்போ அவங்களும் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அவங்களும் வந்து இதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று மோனிகா, அப்படி இல்லைன்னா அஞ்சலி. ஸோ மோனிகாவாக இருக்கலாம், இல்லை அஞ்சலியாக இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான சரியான விட யார் அப்படின்னா அஞ்சலி. ஸோ இதுக்கான சரியான விடைனா அஞ்சலி அப்படிங்கிறவங்க தான். ஸோ அப்போது U23 23 வயதுக்கு உட்பட்டவருக்கான வேர்ல்டு ரஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் 59 கிலோ கேட்டகரியில் பதக்கம் வந்து வெற்றி பெற்றவர் யாருன்னா அஞ்சலி அவங்க. ஸோ அஞ்சலி தான் வந்து பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்து, வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் UAAI? ஸோ UAAI இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இந்த UAAI அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஸோ UAAI முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறதா வந்து கேள்வி. ஸோ இந்த முன்முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் மெட்டா தான் வந்து இந்த ஏஐக்கான முன்முயற்சி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ டு ப்ரொவைட் என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் டு யூத், டு எஸ்டாப்ளிஷ் யூத் டெவலப்மெண்ட் சென்டர், டு அப்ஸ்கில் இந்தியா யூத் இன் ஏஐ, டு கிரியேட் ஜாப் ஃபார் யூத். ஸோ இப்போ இதோடைய நோக்கம் என்ன? ஸோ இளைஞர்களுக்கு தொழில் முனைவு பயிற்சி வழங்குதல், இளைஞர்களுக்கு மேம்பாட்டு மையத்தை நிறுவுதல், இந்தியா இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி அளித்தல், ஸோ இளைஞர்களுக்கு வேலை உருவாக்குதல். ஸோ இதில் இந்த இனிஷியேட்டிவோட பேர் என்ன? UAAI அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ யார் பண்ணுறா? இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் மெட்டாவும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. இதோடைய நோக்கம் என்ன? UAAI நோக்கம் என்ன? ஸோ நீ ஈஸியாக அந்த டேர்ம் வச்சே கண்டுபிடிச்சா. யுவா அப்படின்னா யூத் நடத்தும். ஸோ யுவா அப்படின்னா யூத் நடத்தும். அப்போ இதுக்கான நோக்கம் பார்த்தீங்கன்னா டு அப்ஸ்கில் இந்தியன் யூத் இன் ஏஐ. ஸோ என்னது? டு அப்ஸ்கில் இந்தியன் யூத் இன் ஏஐ. ஸோ டு அப்ஸ்கில் இந்தியன் யூத் இன் ஏஐ அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து, 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ் 2024 will be hosted in. ஸோ 13வது தேசிய விதை மாநாடு 2024 எங்கே நடத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2024 விதை மாநாடு, ஸோ 13வது நேஷ்னல் சீட் கான்ஃபரன்ஸ் தேசிய விதை மாநாடு எங்கே நடக்க போகுது? ஸோ நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. ஸோ இப்போ தான் நவம்பர் மாதம் தான் இது வந்து நடந்து முடிச்சிச்சு. பட் என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் மாதமே இது எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறக்கான நியூஸ் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ் 13வது விதை மாநாடு, ஸோ 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு? 13வது விதை மாநாடு 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. ஸோ நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. ஸோ நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. இதில் எங்கே இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு? 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ். ஸோ 13th நேஷ்னல் சீட் காங்கிரஸ் எங்கே நடந்திருக்கு? நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. ஸோ நியூ டெல்லி, பெங்களூர், வாரணாசி, மும்பை. இதில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தான் இந்த காங்கிரஸ் வந்து நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, நம்ம டிஃபென்ஸ் எக்ஸசைஸில் வந்து ஒரு கேள்வி. விச் கண்ட்ரி இஸ் பார்ட்டிசிபேட்டிங் வித் இந்தியா இன் சிம்பெக்ஸ் 2024? ஸோ சிம்பெக்ஸ் 2024 இந்தியாவுடன் எந்த நாடு பங்கேற்கிறது? சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா. ஸோ சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா. யார் வந்து பார்த்தீங்க, யார் வந்து இந்தியாவை கூட இந்த சிம்பெக்ஸ் 2024 அப்படிங்கிற இந்த இராணுவ பயிற்சியில் யார் பங்கேற்கிறாங்க? இந்தியாவோட சேர்ந்து எந்த நாடு பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. ஸோ யார்? ஸோ இதில் எந்த நாடு வந்து பங்கேற்கிறாங்க? நம்ம வந்து பார்த்துருந்தோம் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றிலாம் வந்து தனியாக ஒரு டிஃபென்ஸ் செஷனே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் எந்த நாடு பங்கேற்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூர். ஸோ இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கமே என்ன? சிங்கப்பூர், இந்தியா,
பைலேட்டரல் எக்ஸசைஸ். சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற சிங்கப்பூர், ஐ அப்படிங்கிறது இந்தியா, ஸோ எம் அப்படிங்கிறது என்னன்னா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ். ஓகேங்களா, சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ். சிம்பக்ஸ் அப்படிங்கிறது யார் யார், இந்தியாவும் சிங்கப்பூரும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மேரிடைம் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ அடுத்து the AIC Archaeological Survey of India excavation were conducted at which village in காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ரீசெண்டாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் அகழாராய்ச்சி பண்ணாங்க. அந்த கிராமத்துடைய பெயர் என்ன? வடக்குப்பட்டு, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், உத்தரமேரூர். ஸோ எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் எந்த கிராமத்தில் அகழாராய்ச்சி வந்து பண்ணாங்க? ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஆஃப் இந்தியா காஞ்சிபுரத்தில் எங்கே அகழ் ஆராய்ச்சி பண்ணாங்க? வடக்குப்பட்டு, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், உத்தரமேரூர். ஸோ காஞ்சிபுரத்தில் நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஏ வந்து எங்கே இது வந்து பண்ணாங்க அப்படிங்கிறது, ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வடக்குப்பட்டு. ஸோ காஞ்சிபுரத்தில் வடக்குப்பட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா வேர் வில் த 18th பிரவசிய பாரதி திவாஸ் ஹெல்டு? ஸோ 18வது பிரவசிய பாரதி திவாஸ் எங்கு நடைபெறும்? ஸோ இந்த பிரவசிய பாரதி திவாஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக உள்ள ஒரு தினம். என்ன தினம்? வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக உள்ள ஒரு தினம் தான் அந்த பிரவசிய பாரதி திவாஸ் அப்படிங்கிற இந்த தினம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இடத்துல நடத்துவாங்க. முக்கியமாக இது வந்து எப்போ நடத்துகிறாங்கன்னா ஜனவரி 9, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 நடத்துகிறாங்க. ஸோ இப்போ 2025க்கான பிரவசிய பாரதி திவாஸ் எங்கே நடக்க போகுது? இந்தூர், புவனேஸ்வர், புதுடெல்லி, மும்பை. இந்தூர், புவனேஸ்வர், புதுடெல்லி, மும்பை. இதில் எங்கே நடக்க போகுது? ஸோ இந்தூர், புவனேஸ்வர், புதுடெல்லி, மும்பை எங்கே நடக்க போகுது அப்படின்னா இது வந்து புவனேஸ்வரில் நடக்க போகுது. 2025க்கான பிரவசிய பாரதி திவாஸ் வந்து புவனேஸ்வரில் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து வேர் இஸ் த COP16 ஆஃப் CBD பீயிங் ஹெல்டு? ஸோ CBD அப்படிங்கிறது என்ன? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ CBD அப்படிங்கிறது என்ன? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது தான் CBD. இந்த CBD அப்படிங்கிற இந்த அமைப்புடைய 16வது மாநாடு எங்கே நடைபெறுகிறது? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த அமைப்புடைய 16வது மாநாடு எங்கே நடைபெறுது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ பிரேசில், இந்தியா, கொலம்பியா, மெக்சிகோ. ஸோ பிரேசில்லையா, இல்லை இந்தியாவா, இல்லை கொலம்பியாவா, மெக்சிகோவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. CBD கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியுடைய 16வது மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா கொலம்பியாவில் கேலி அப்படிங்கிற இடத்துல நடைபெறுது. எங்கே? கொலம்பியாவில் கேலி அப்படிங்கிற இடத்துல நடைபெறுகிறது. ஓகே, ஸோ அடுத்து விச் ஸ்டேட் வான் த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் 5th நேஷ்னல் வாட்டர் வேர்ட் அவார்ட்? ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் வாட்டர் அவார்ட், ஸோ நேஷ்னல் வாட்டர் அவார்ட் அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடிச்சிருக்கு? ஸோ 5வது தேசிய நீர் விருதில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் பெற்றிருக்கு? ஸோ ஐந்தாவது தேசிய நீர் விருது, 5th நேஷ்னல் வாட்டர் அவார்டு. ஸோ 5th நேஷ்னல் வாட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டை யார் வந்து வின் பண்ணியிருக்கா? ஸோ யார் வின் பண்ணியிருக்கா? குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, புதுச்சேரி. ஸோ யார்? குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, புதுச்சேரி. ஸோ குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, புதுச்சேரி. இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அவார்டு வந்து வெற்றி பெற்றிருக்கா? ஸோ குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, புதுச்சேரி. குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஒடிசா, புதுச்சேரி. இதில் யார் 5th நேஷ்னல் வாட்டர் அவார்டு, 5th நேஷ்னல் வாட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டை யார் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா. ஸோ ஒடிசா தான் வந்து முதல் இடம், 2வது இடம் குஜராத். ஓகே, அடுத்து ஹூ பிகேம் இந்தோனேஷியாஸ் 8th பிரசிடென்ட்? ஸோ இந்தோனேஷியாவுடைய 8வது அதிபராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? இந்தோனேஷியாவுடைய 8வது அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? ஜோகோ விடோ, அதுக்கடுத்து பிரபோ சுஃபியான்டோ, மெகவால் சுகம்தி, அடுத்து சுஷியோ பங்கான். ஸோ இதில் யார் வந்து இந்தோனேஷியா நாட்டுடைய 8வது பிரசிடெண்ட்டாக, இந்தோனேஷியா நாட்டுடைய 8வது பிரசிடெண்ட்டாக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? ஸோ இந்தோனேஷியாவுடைய 8வது பிரசிடெண்ட்டாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பிரபாவோ சுஃபியான்டோ. யார்? பிரபாவோ சுஃபியான்டோ அப்படிங்கிற இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுடைய 8வது பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா. யார்? பிரபாவோ சுஃபியான்டோ. அடுத்து ஹூ ஸ்கோர்ட் த 15th இன்டர்நேஷ்னல் கோல் ஃபார் இந்தியா? ஸோ ஃபுட்பாலில், ஸோ கால்பந்தாட்டத்தில் இந்தியாவுக்கான 50வது கோலை ஸோ யார் வந்து 50வது இன்டர்நேஷ்னல் கோல் வந்து போட்டிருக்கா? ஸோ கால்பந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50வது இன்டர்நேஷ்னல் கோல் வந்து யார் போட்டிருக்கா? ஸோ ஒரு முக்கியமான இந்தியாவுடைய ஃபீமேல், ஸோ இந்தியாவுடைய ஒரு உமன் ஃபுட்பால் பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய 50வது கோல் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க யார்? ஸோ தீபிகா குமாரி, பாலா தேவி, அதித்தி சௌஹான், லீ ஜெமங். ஸோ இதில் யார் இந்தியாவிற்கான 50வது கோல், இந்தியாவுக்கான 50வது கோல், அவங்களுக்கான 50வது கோல் யார் போட்டிருக்கா? ஸோ தீபிகா குமாரி, பாலாதேவி, அதுக்கடுத்து அதித்தி சௌஹான்,
லீ ஜிமாங். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாலாதேவி. ஸோ பாலாதேவி தான் என்ன பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கான 50வது கோலை. ஸோ ஃபுட்பாலில் இந்தியாவுக்கான 50வது கோலை பாலாதேவி அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து who has been appointed as the deputy chairman of தமிழ்நாடு ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில். ஸோ தமிழ்நாடு உயர்கல்வி கவுன்சிலின் துணைத் தலைவராக யார் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்? தமிழ்நாடுடைய ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலுடைய டெபுட்டி சேர்மனாக யார் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ ஸ்ரீனிவாச ரெட்டி, ஆப்ஷன் பி எம்பி விஜயகுமார், ஆப்ஷன் சி ராஜஸ்ரீ பிர்லா, ஆப்ஷன் டி மனோஜ் பிரபாகர். ஸோ மனோஜ் பிரபாகர் இதில் யார் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலுடைய துணைத் தலைவராக டெபுட்டி சேர்மனாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ இதுக்கான சரியான விடையை பார்த்தீங்க அப்படின்னா எம்பி விஜயகுமார். ஸோ எம்பி விஜயகுமார் அவர்கள் தான் தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலுக்கு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து இன் விச் கண்ட்ரி will the first ever கோகோ வேர்ல்டு கப் டேக் பிளேஸ் இன் 2025? 2025 முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து எங்கே நடைபெறும் அப்படிங்கிறது என் கேள்வி. ஸோ முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து எங்கே நடைபெற போகுது? ஸோ USA, சைனா, இந்தியா, ஆஸ்திரேலியா. ஸோ இதுவரை கொக்கோக்கான உலகக்கோப்பை போட்டி நடந்ததே கிடையாது. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோக்கான உலகக்கோப்பை போட்டி 2025 நடைபெற போகுது. ஸோ இதில் மொத்தம் உலகத்திலிருந்து ஒரு 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறாங்க. எத்தனை டீம்ஸ்? மொத்தம் 16 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போட்டி எங்கே நடைபெறுகிறது? கொக்கோ போட்டி வந்து எங்கே நடைபெறுது அப்படின்னா இந்தியா. ஸோ முதல் கொக்கோ போட்டி வந்து உலகக்கோப்பை போட்டி வந்து இந்தியாவில் தான் வந்து நடைபெற போகுது. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபஸ்ட் ஜமைக்கன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஜமைக்கா பிரதமர் யார்? இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் ஜமைக்கா பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரியூ ஹோல்னஸ், அதுக்கப்புறமா போர்ட்ரேட் சிம்சன் மில்லர், அடுத்து ப்ரியூஸ் கோடிங், பிஜே பீட்டர்சன். ஸோ யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜமைக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தால் முதல் பிஎம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரியூ ஹோல்னஸ் தான் இதுக்கான சரியான விடை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வெற்றிகரமாக அக்டோபர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ப்ளஸ் அக்டோபர் மந்த்துக்கான முக்கியமான MCQs வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.